யாக்கோப்புக்கும் அவரது முதல் மனைவி லேயாளுக்கும் 6 ஆண் பிள்ளைகளுக்கு பின் பிறந்த ஒரே பெண் பிள்ளை தீனாள். தீனாள் என்பதற்கு நீதி அல்லது நியாய தீர்ப்பு என்று பொருள். 12 கோத்திர பிதாக்களுக்கும் இந்த தீனாள் தான் ஒரே சகோதரி. தீனாளுக்கு 16 வயது இருக்கும்போது யாக்கோப்பு பாதான் ஆராமை விட்டு கானான் தேசத்தில் உள்ள சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டு குடும்பத்தோடு தங்கியிருந்தான். தீனாளுக்கு அந்த இடத்தை அங்குள்ள பெண்களையும் பார்க்க ஆசைப்பட்டாள். அவளுடைய ஆசையின்படி அந்த தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அந்த ஊரின் பிரபு சீகேம் என்பவன் அவளுடைய அழகில் ஈர்க்கப்பட்டு அவளை தீட்டுப்படுத்தினான். அழகும் அறிவும் ஆசீர்வாதமும் நிறைந்த இஸ்ரவேலை சேர்ந்த தேவதையைப் போல தோற்றமளிக்கும் தீனாளை சீகேம் என்பவன் பலவந்தம் செய்தான். ஒரே பெண் பிள்ளையாகிய தீனாளுக்கு அவர்களின் குடும்பத்தில் யாரும் தோழமையோடு பேசுவதற்கு இருந்திருக்க மாட்டார்கள். அதனாலே அந்த தேசத்தில் தனக்கு தோழிகள் கிடைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடும் எவ்வித கட்டுப்பாடு இல்லாமல் சென்றிருக்கிறாள். யாக்கோப்புக்கு தன்னுடைய மகளை கற்பழிக்கப்பட்ட செய்தி தெரிய வந்தது. அவனுடைய குமாரர் அனைவரும் மந்தையை மேய்க்க போயிருந்தார்கள். அவர்கள் வரும் வரை அமைதியாக இருந்தான். யாக்கோப்பு பேசாமல் இருந்தது இன்னும் சூழ்நிலைகளை மோசமாக்கியது. அப்போது தான் சீகேமின் தகப்பன் தனது மகனின் விருப்பத்தின்படி பெண் கேட்டு யாக்கோப்பிடம் வந்தான். சீகேம் என்பவன் தன்னுடைய சகோதரியை கற்பழித்தான் என்பதை அறிந்த யாக்கோப்பின் குமாரர்கள் சீகேமின் மீது கோபத்துடன் மனம் கொதித்தனர். முதலில் சீகேமுக்கு பெண் கொடுக்க மறுத்தனர். யாக்கோப்பின் பெண்ணை கொடுக்கும்படி வேண்டி கேட்டுக்கொண்டான். நாம் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பண்ணி நீங்கள் எங்கள் தேசத்திலே குடியிருங்கள், திருமணத்திற்கென்று சீதனம் தருகிறேன் என்றான். சீகேமை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாக்கோப்பின் குமாரர்கள் நாங்கள் ஆபிரகாமின் முறைப்படி விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஆணுக்குத்தான் எங்கள் பெண்ணை கொடுப்போம் என்றார்கள். எனவே நீங்களும் உங்கள் ஊரில் உள்ள எல்லா ஆண்களும் விருத்த சேதனம் செய்து கொண்டு எங்களைப் போல் மாறினால் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்போம் என்றார்கள். சீகேமுக்கும் அவனுடைய தகப்பனுக்கும் இது ஒரு சூழ்ச்சி என்று தெரியவில்லை. சீகேமும் அவன் தகப்பனும் பெரும் செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்தபடியால் அந்த பட்டணத்து எல்லா வாலிபர்களும் விருத்த சேதனம் செய்வதற்கு ஒத்துக்கொண்டனர். அவ்விதம் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பின் 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவு எடுக்க ஆரம்பித்தது. அவர்களால் நடக்க நிற்க முடியாத நிலையில் இருந்தார்கள். இந்த சமயத்தை பழிவாங்க நினைத்த யாக்கோப்பின் குமாரர் சிமியோனும் லேவியும் கத்தியோடு ஊருக்குள் புகுந்து சீகேமையும் அவன் தகப்பனையும் மற்றும் ஆண் மக்களையும் யாவையும் வெட்டி போட்டார்கள். மேலும் அந்த ஊரில் உள்ள வீடுகளின் பொருட்களை கொள்ளையாடினார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்தார்கள். இந்த காரியத்தை அறிந்த யாக்கோப்பு மிகவும் மனம் சஞ்சலப்பட்டு வருத்தப்பட்டார். இப்படியாக ஒரு பட்டணத்தில் உள்ள ஆண் மக்களை கொல்லப்படவும் பெண்களும் பிள்ளைகளும் துன்பப்படவும் அந்த பட்டணத்தில் இருந்த எதுவென்றாலும் அழிக்கப்பட்டது என்றால் அது ஒருவர் செய்த தவறு பெரிய அழிவையும் கஷ்டத்தையும் உண்டாக்கியது.